கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்புவோம். இந்த நாளில் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நன்மை செய்கின்ற இயேசு. நன்மை செய்கின்ற இயேசுவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நன்மை செய்கின்ற இயேசு. இன்றைய நாட்களில் பல்வேறு விதமான ஜனங்கள், இயேசுவை அறிந்த ஜனங்களும் கூட சில நேரங்களில் இயேசுவே அறிந்தும் அறியாமல் இருக்கிற ஜனங்கள், பிற மதத்தில் இருக்கிற ஜனங்கள் கூட ஒரு குறிப்பிட்ட இக்கட்டான சூழ்நிலை வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் எங்களை கைவிட்டார்ப்பா, கடவுள் எங்களை கைவிட்டார், கடவுள் எங்களை சோதிச்சிட்டாரு, அந்த கடவுளுக்கு கண் இல்லையா, ஏன் எங்கள் குடும்பத்தை மட்டும் இப்படி வாட்டி வதைக்கிறாரு, இப்படி பல்வேறு விதமான காரியங்களை சொல்லிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் பல்வேறு சூழ்நிலையில் இயேசுவை அறிந்தவர்கள் கூட, மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கூட, சொந்த இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட, ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை பெற முடியாத சூழ்நிலையில் இயேசு ஏதோ எங்களை சிச்சிக்கிறாரு, இயேசு எங்களை களிமண் எடுத்து ஒரு பானை செய்கிறது போல் எங்களை இப்போ வணைகிறாரு, உருவாக்குகிறாரு, நாங்களே இந்த பாடெல்லாம் பட்டு அனுபவிச்சு தான் போகணும், யாருக்குமே வரல இந்த மாதிரி பிரச்சனை, ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு வந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபர்களும் சொல்கிறாங்க, எங்கள் குடும்பத்துக்கு வந்த பிரச்சனை உங்கள் குடும்பத்துக்கு வந்தெல்லாம் நீங்களாம் தாங்க மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், நிர்பந்தமான காரியங்கள், சூழ்நிலைகள், கடன்கள், சமாதான குலைச்சல்கள், பிசாசின் கிரியைகள், அசுத்த ஆவிகளின் கிரியைகள், மாந்திரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்க தான் செய்கிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனை அறிந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகளையும் பார்க்கக்கூடாது, பிரச்சனைகளுக்கு பதிலாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனை அறியாத மதத்தில் இருக்கிறவர்கள் தேவன் இன்னார் என்கின்ற வெளிப்பாடு இல்லாதனால் அவர்கள் பேசுகிறார்கள். வானத்தையும் பூமியை படைத்த, சகல சிருஷ்டிப்புகளை படைத்த, சமுத்திரத்தை படைத்த, சமுத்திரத்தில் உள்ள நீந்தும் ஜீவஜந்தங்களை படைத்த, ஆகாயத்தை படைத்த தேவன், ஆகாயத்தில் சுடரும் ஒளி தரக்கூடிய சுடர்களை உண்டாக்கின தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடு இல்லாதனால பேசுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், தலையே போகிற காரியமாக இருந்தாலும், என் இயேசு நல்லவர், என் இயேசு நன்மை செய்கிறவர் என்கின்ற ஒரு ஞான உணர்வு உண்டாக வேண்டும், என்கின்ற ஒரு ஞான உணர்வு உண்டாக வேண்டும். எனவே பிரச்சனைகள், போராட்டங்கள், நிர்பந்தமான காரியங்கள், பிசாசு வைத்திருக்கிற எல்லா கண்ணிகள், இந்த மாதிரியான சூழ்நிலையில் நாம் தேவனை விட்டு விலகக்கூடாது. தேவனோடு நாம் சார்ந்திருக்கும்படி தேவன் விரும்புகிறார். வாசிப்போம் ஒரு வசனத்தை. ஆதியாகமம் அப்போஸ்தலர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10:38. நசரேய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். மறுபடியும் வாசிக்கிறேன். நசரேய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவரை சுற்றி திரிந்தார். இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த 33 வருடங்கள், விசேஷமாக சொல்லப்பட வேண்டுமென்றால் அவர் 30 வயதுக்கு மேற்பட்டு வாழ்ந்த 3 வருடங்கள் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். 30 வருடங்கள் தாயும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து வேத பிரமாணத்தின்படி தகப்பனுடைய வீட்டில் இருந்தார். 3 வருடங்கள் ஊழியம் செய்யும்படி தகப்பனும் தாயோட வீட்டை விட்டு அவர் வெளியே சென்றார்.
3 வருடங்களும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவன்க. 3 வருடங்கள் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் நன்மை தான் செய்தார். வேதத்தில் எந்த இடத்துலையும் சொல்லப்படவில்லைங்க இயேசு தீமை செய்தார் என்று. ஏனென்றால் தீமைக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை. தீமைக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை. நன்மை செய்கிற இயேசுவின் மத்தியில் தீமை முற்படாதுங்க. நன்மை செய்கின்ற இயேசுவாகவே தான் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கின்ற இயேசு. நீங்கள் யோசிக்கலாம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் புதிய உடன்படிக்கையில் புதிய பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளுக்கு உட்பட்டு அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார் என்று. இல்லைங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் நன்மை செய்கிறவராக இருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவர் நன்மை செய்கிறவராக தான் இருந்தார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே தம்முடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷிக்கு நன்மை செய்யும்படியாக தான் அவர்கள் இருந்தார்கள் என்பதை தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நன்மைதான். எப்பொழுதுமே நன்மைதான். தீமை அவருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வராது. தீமை அவருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வராது. நன்மை மாத்திரம்தான் வரும். நன்மை மாத்திரம்தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட மனுபுத்திரருக்கு கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். நன்மையை மாத்திரம்தான் கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குங்க. நன்மை தான். முதலாவது பாவம் என்று நாம் வேதத்தில் பார்க்குறோம் பார்த்தீங்களா? ஆதாம் ஏவாள் அவர்கள் செய்த பாவம். அப்பொழுது கூட அவர் நன்மை தான் செஞ்சார். ஆதாம் ஏவாளை தேவன் தண்டிக்கவில்லை. தேவன் சபிக்க கூட இல்லை. தேவன் மன்னித்து மறந்து அவர்களுடைய பாவங்களை தற்செயலாக மூடும்படி தேவன் ஒரு மிருகத்தை அடிக்கிறாரு. தீமை செய்ய முற்படவில்லை ஆதாம் ஏவாளுக்கு கூட தேவன் தீமை செய்ய முற்படவில்லை. அவர்களுக்கு கூட நன்மை செய்து ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தது உண்மைதான். ஆனாலும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாலும் ஆதாம் ஏவாளுக்கு ஆதி தகப்பனாக இருந்தவர் பிதாவாகிய தேவன் தான். அவர்கள் ஒரு இன்பமான வாழ்வை விட்டு வெளியே வந்தார்கள், உண்மைதான். ஆனாலும் கூட கர்த்தர் தீமை செய்யவில்லை. வெளியே வந்து கூட நன்மை செய்கிறவராக தான் இருந்தார். எப்பொழுதுமே கூடவே இருந்தார் ஆதாம் ஏவாளுக்கு. எப்பொழுதும் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் வாழ்ந்த பக்தர்கள் நீங்கள் யாவரையும் பார்க்கலாம், முற்பிதாக்கள் யாவரையும் பார்க்கலாம். எப்பொழுதும் நன்மை செய்யும்படியாக தான் தேவன் முற்படுகிறாருங்க. தம்முடைய பிள்ளைகள் பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடும்போது கூட என் மகன் மனம் திரும்ப மாட்டானா, ஒரு சான்ஸை கொடுத்து பார்க்குறாரு, இன்னொரு சான்ஸையும் கொடுத்து பார்க்குறாரு. பல்வேறு விதமான சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட ஜனங்கள் அந்த காரியத்தை, அவர் கொடுத்த சான்ஸை சரியாக பயன்படுத்தாதனால தான் நோவா என்கின்ற ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஒரு பேழையை கட்ட சொல்லி அதற்கு பிற்பாடு ஜலத்தினால தேவன் மனிதர்களை அழித்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பல்வேறு விதமான சான்சஸ் கொடுக்குறாரு. ஜனங்கள் என்ன செய்யலை, அவர்கள் முற்படவில்லை. பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவர்களிடத்தில் இல்லாதிருந்ததுங்க. எப்பொழுதுமே தேவன் நன்மை செய்கிற தேவன் தான். ஆதியாம் 1:1 வெளிப்படுத்தல் கடைசி வசனம் கடைசி அதிகாரம் வரையும் தேவன் நன்மை செய்கிறவர் தான். நாம் நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய சிந்தனைகளில், நாம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நமக்கு எதிராக உள்ள காரியங்களை வைத்து தேவன் தீமை செய்கிறாரோ என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. நம்முடைய சரீரத்தில் சில வியாதிகள் வேதனைகள் வரும்போது, இல்லை நம்முடைய மனது கஷ்டப்படும் போது, நம்முடைய ஆவி ஒரு தெளிவில்லாத போது நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வருகிறதா வரலையா என்று நாம் ஆவியிலே சிந்தித்து கொண்டிருக்கும்போது கூட எப்பொழுதும் அவர் நன்மை செய்கிற தேவன் தான்.
தேவனுக்கு பிரியமான ஜெபத்துக்கு தான் தேவன் பதில் கொடுக்கிறார். தேவனுக்கு பிரியமே இல்லாமல் நீங்கள் இருந்து ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவன் இல்லை. ஒருவேளை அப்படி அவர் பதில் கொடுத்திருந்தார் என்றால் இன்றைய நாட்களில் அநேகருடைய குடும்பங்கள் சீரழிந்து போயிருக்கும். ஆமாம், என்ன ஜெபிக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள்? பழி வாங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு ஜெபிக்கிறார்கள். ஆமாம், தொழிலில் பழி வாங்குதல், ஊழியத்தில் பழி வாங்குதல். என் சபையை விட அந்த சபைக்கு அதிகமான ஆத்துமாக்கள் வராங்க, அந்த பாஸ்டர் நல்லா இருக்கார், அந்த தொழில் விருத்தி அடையுது. மனிதனுக்குள்ளாக ரொம்ப ஆழமாக பழி வாங்குதல் என்கின்ற ஒரு பிசாசின் ஆவி அதிபயங்கரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. பழி வாங்குதல், அது பழி வாங்குதல் என்கின்ற ஆவி எப்படி வேலை செய்யுதுன்னா, பொறாமை என்கின்ற ஆவியோடு ஒன்று இணைந்து வேலை செய்கிறதா இருக்கிறது. ஆனால் எத்தனை பிசாசின் கிரியைகள் வேலை செய்தாலும், எத்தனை பிசாசின் ஆவிகள் வேலை செய்தாலும், நமக்குள்ளே நம்ம குடும்பத்துக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்ம தொழிலுக்கும், நம்ம ஊழியத்துக்கும், நம்ம வியாபாரத்துக்கும், நம்முடைய இனச்சனத்தாருக்கும் நன்மை செய்யும்படியாகவே தேவன் நம்மளோட கூட இருக்கிறாங்க. தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். எப்பொழுதுமே நம்முடைய முற்பிதாக்கள் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் கூட நன்மை என்கின்ற வார்த்தை கொஞ்சம் தான் வருகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நன்மை என்கின்ற வார்த்தை அதிகமாக வருகிறது. பாருங்கள், எப்பொழுதுமே தேவன் நன்மை செய்கிற தேவன் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அதிபதிகளாக இல்லை, அதிகாரிகளாக இல்லை, ஆளுநர்களாக இல்லை, அடிமைகளாக இருந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் முன்குறித்ததனாலே அவர்களை அடிமை தேசத்திலிருந்து, எகிப்திலிருந்து அவர்களை விடுதலாக்கி பாலந்தேன்னு ஓடுகிற நலமு விசாலமான நன்மை. பாருங்கள், அடிமையாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு கானான் தேசத்தை கர்த்தர் கொடுக்குறாங்க. அடிமையாக இருக்கிறவனுக்கு அவன் வேலைக்காரன் ஆனாலே போதும், இல்லை கொஞ்சம் சொத்து பத்து இருந்தால் போதும், இல்லை ஒரு அதிகாரி லெவலில் வந்தால் போதும். ஒரு ராஜா என்கின்ற ஸ்தானத்தில் தேவன் கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பார்த்து வைத்தாருங்க. எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒவ்வொரு நபருக்காகவும் தான் தேவன் கானான் தேசத்தை வைத்தார். எனவே நன்மைகளை செய்கிற தேவன் நீங்கள் புரிந்து கொள்ளணும். நமக்கு சரீரத்தில் ஏதாவது வியாதி வரும்போது ஒருவேளை இது அப்படி தான் வந்திருக்குமோ, இப்படி தான் வந்திருக்குமோ, எதையும் சிந்திக்கக்கூடாது. எப்பொழுது நன்மை, நம்முடைய கண்களுக்கு முன்பாக நன்மை, நம்முடைய கண்களுக்கு பின்பதாக நன்மை, நமது வலதுபுறத்தில் நன்மை, நமது இடதுபுறத்தில் நன்மை. எப்பொழுது நன்மைகளை செய்கிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். எனவே தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லுகிறது. எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவனுங்க. தேவன் தீமை செய்ய முற்பட மாட்டார். தேவன் நன்மை செய்கிற தேவன். தெரிந்து கொள்ளுங்கள். வாசிப்போம். உபாகமம் 28:11 வாசிக்கிறேன் பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்தார் என்று. உபாகமம் 28:11 வாசிக்கிறேன். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். தேவன் நன்மை செய்கிற தேவனுங்க. பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவாரா? நமக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படியாக. தேவன் எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பாருங்கள். பழைய ஏற்பாடு காலத்திலே பல்வேறு விதமான வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. நம்முடைய தேவன் நல்ல தேவன் என்பதற்கு, எனவே உபாகமம் 30:9 வாசிப்போம். உபாகமம் 30:9. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்திங்கனிலும் உன் மிருக ஜீவன்கள் பலனிலும் உன் நிலத்திங்கனிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக செய்வார். நன்மனா வச்சுக்கோ தொட்டுக்கோ என்று கொடுக்கிற தேவன் அல்ல, பரிபூர்ணமாக கொடுக்கிற தேவன். அந்த வேத வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு பரிபூர்ணம் என்று. இந்த வேத பகுதியிலையும் நமக்கு சொல்லப்பட்டிருப்பாருங்க பரிபூர்ணம். நன்மை வருதுன்னா பரிபூர்ணமாக தான் வரும். உங்களுக்கு ஞானம் கொடுக்கப்படுகிறது படிக்கிற பிள்ளைகள்னால் அது பரிபூர்ணமாக தான் வரும்.
மற்ற அஞ்சான பிள்ளைகளை காட்டிலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவுக்கு கொடுத்த அதே ஞானத்தை கொடுத்துக்கிறார் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இயேசுவானவர் ஞானத்தில் வளத்தில் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அவர் எப்படி விருத்தி அடைந்தாரோ அப்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவ ஞானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே நாம் வாழ்கிற நாட்களில் நன்மையை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் நன்மை சுதந்திரிக்கும்படி விரும்புகிறார். தம்முடைய பிள்ளைகள், தம்மை தொழுது கொள்கிற பிள்ளைகள், என்னை ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லா விதங்களிலும் அவர்கள் நன்மையை அனுபவிக்கும்படி தேவன் விரும்புகிறாருங்க. அனுபவிக்கும்படி தேவன் விரும்புகிறார். எனவே தான் தேவன் வருஷத்து துவக்கத்தில் கூட இப்படி சொல்லுகிறார் பாருங்க. வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 65:11 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 65:11 சொல்லப்பட்டிருப்பாருங்க. நன்மை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வருஷமும் நன்மையின் வருஷமாக இருக்குது பாருங்கள். அந்த வருஷத்தை தேவன் என்ன செய்கிறாரா? அந்த வருடம் முழுவதும் நம்முடைய பாதைகள் யாவற்றையும் நெய்யாய் பொழிய பண்ணுகிற தேவன். அந்த வருஷம் என்றால் அந்த வாரம் முழுவதும், அந்த மாதம் முழுவதும், அந்த நாள் முழுவதும், அந்த நேரம் முழுவதும், அந்த நிமிடம் முழுவதும், அந்த நொடி முழுவதும். வருஷம் என்றால் 365 நாள், 24/7. எப்பொழுதுமே தேவன் நிர்ணயித்த ஒவ்வொரு நிமிடம் கூட நன்மையால் முடிசூட்டுகிறாரா? ஆமாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே தலையில் கையை வச்சு சொல்லுங்கள், தேவனே இன்றைய நாளில் எனக்கு நன்மையை நீர் முடிசூட்டுகிற தேவனாக இருக்கிறீர். நன்மையை நான் காண செய்கிறபடியாலும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லணும். எப்பொழுதுமே நன்மையை கொடுக்குற தேவனுங்க. நன்மை கொடுக்கிற தேவன் என்றால் அவர் பரிபூர்ணமாய் கொடுக்கிறது மாத்திரமல்ல, பரிபூர்ணத்துக்கு அப்பாற்பட்ட ரீதியில் நம்முடைய கண்களை ஆச்சரியப்படத்தக்க ரீதியில் நமக்கு அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நன்மையை எப்பொழுதுமே அவர் செய்கிற நன்மையை நாம் பார்த்து பிரமிக்கத்தக்க ரீதியில் தான் அவர் நன்மையை நமக்கு அளவில்லாமல் செய்கிறார் பாருங்க. எப்பொழுதுமே நன்மையாகத்தான் இருக்கும். நன்மை பரிபூர்ணமாக இருக்கும். நன்மை நிரம்பி வழியத்தக்க ரீதியில் இருக்கும். நன்மை பெரிதாய் இருக்கும் என்பது வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. சங்கீதம் 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுது பாருங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை, தேவனுடைய நன்மையை பாருங்க. தேவனுடைய நன்மை என்றால் ஆவியில் நன்மை, ஆத்மாவில் நன்மை, சரீரத்தில் நன்மை, எல்லா ரீதிகளிலும் நன்மை, எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு நன்மையை கொடுக்குதுங்க. எப்பொழுதுமே தேவன் அதை விரும்புகிறார் பாருங்க. ஆமாம், தேவன் அதை விரும்புகிறார். நமக்கு நன்மை கொடுக்கும்படியே தான் தேவன் விரும்புகிறாருங்க. பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் நன்மை கொடுத்தார் என்றால், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மை கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை நன்மைக்கு எதுவாக வழி நடத்துகிறது. எல்லா விதங்களையும் நன்மை செய்கிற இயேசுவாகத்தான் இருந்தாருங்க. நன்மை செய்கிற இயேசு எப்பொழுதுமே அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். ஜனங்கள் பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் இருக்கும்போது அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். ஆமாம், அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்ட பிரகாரமாக அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமை பாருங்கள், இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பிசாசுக்கு வல்லமை உண்டு, பிசாசுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லா அதிகாரமும் வல்லமையும் அதை காட்டிலும் தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராய் நம்மளுடன் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நமக்கு நன்மை. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள்லாம் நமக்கு நன்மை தான். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. யாக்கோபு 1:17 சொல்லப்பட்டிருக்கு, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது.
அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை என்று சொல்லிக்கிறார். உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகுதா, அது தேவ சமூகத்திலிருந்து உண்டாகுது என்பதை வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அது பரத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வருகிறதுங்க. நீங்கள் படிக்கிற இடத்துல ஞானம் கர்த்தர் கொடுக்குறாரு. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கர்த்தர் கொடுக்குறாரு. உங்களுடைய ஊழியத்தின் வளர்ச்சியை வலப்புறமே இடப்புறமே அவர் தான் பெருக பண்ணிக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய சமாதானத்தை கர்த்தர் தான் கொடுக்குறார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற இல்லாமல் நாக்குகிற தேவன் நம்மளோட இருக்கிறாருங்க. எப்பொழுதுமே நன்மை மாத்திரம்தான் அவரிடத்துலேருந்து வருது. தீமை என்பது அவருடைய சமூகத்தில் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தீமை என்பது பரலோகத்தில் இல்லை. தீமை என்பது பரலோக ராஜ்யமாகிய நாம் வாழ்கிற அந்த ராஜ்யத்திலும் இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். எப்பொழுதுமே நன்மையை நாம் யோசிக்க வேண்டும், நன்மையை நாம் தியானிக்க வேண்டும். இன்றைய நாட்களில் பல்வேறு விதமான காரியங்களை தியானித்து கொண்டே இருக்கிறோம். ஏப்ரல் மாதம் ஆச்சு, வெயில் அடிக்குது. மே மாதம் ஆச்சு, சுற்றுலா போகணுமே. ஜூன் மாதம் ஆச்சு, ஃபீஸை எப்படி கட்டுன்ட்டு பல சூழ்நிலைகள், பல குழப்பங்கள், நிர்பந்தமான காரியங்கள் மத்தியில் நாம் நன்மையை மாத்திரம் யோசிக்க வேண்டும். இயேசு எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ அதே போல் அவருடைய சமூகத்திலிருந்து வருகிற எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் விரும்பணும். அவருடைய நன்மை நம்முடைய நன்மைங்க, அவருடைய நன்மை நம்முடைய நன்மை. எனவே நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் விரும்புகிறாருங்க. தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். எனவே அவருடைய நன்மையை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு சகல பரிபூர்ணமான அதிகாரங்களையும் ஆளுகையும் நமக்கு அவர் கொடுத்துக்கிறாருங்க. எப்பொழுதுமே அவருடைய நன்மையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 14:17 இவ்விதமாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 14:17 அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். அவர் நன்மை செய்து வந்து, இயேசு நன்மை செய்து வந்துங்க. ஆமாம், நமக்கு என்ன செய்கிறாரா? வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தருகிறார். அதன் மாத்திரமல்ல, ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை பூரிப்பாக்குகிறாரா. எப்பொழுதுமே நாம் கர்த்தருடைய சித்தம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய திட்டம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு அவருடைய பிரமாணத்தின்படி நாம் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நமக்கு நன்மையை கட்டவிழ்க்கிறவராக இருக்கிறார். எப்பொழுதுமே நமக்கு நன்மை. ஆனால் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தீவினை தொடரும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 13:21 சொல்லுது, பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பயனாக வரும். ஆமாம், அவர் நமக்கு கொடுக்குற ஒரு பலாபலன் நன்மைங்க. பாவிகளை தீவினை தொடருமா? தீவினை தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்கமான வாழ்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய தீவினை தொடரும். ஆனால் நீதிமான்களுக்கு நன்மை வரும் என்று வேதவசனம் நமக்கு சொல்கிறது. எப்பொழுதுமே தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் தியானிக்க ஒரே காரியம், அவருடைய சமூகத்திலிருந்து வருகிற நன்மையான எந்த ஈவும் என்று சொல்லப்பட்டிருப்பாங்க. நன்மை குறித்து வேத வசனங்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 11:23 சொல்லுது, நீதிமான்களுடைய ஆசை நன்மையே. நீதிமானுக்கு ஒரு ஆசை கொடுக்கப்பட்டிருக்கா, அந்த ஆசை நன்மையா. துன்மார்க்குடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும். துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியுமா?
தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிற துன்மார்க்கருடைய நம்பிக்கை கோவைக்குனே முடியும். ஆனால் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற நீதிமானுடைய ஆசை நன்மையாய் முடியும் என்ற வேத வசனம் நமக்கு சொல்கிறது. எப்பொழுதுமே நன்மையை தியானிங்கள், நன்மையை பேசுங்கள், நன்மையை குறித்து வெளிப்பாடாக இருங்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த எல்லா நாட்களையும் நன்மையாக தான் இருந்தாருங்க. நன்மை செய்கிறவராக தான் இருந்தார், நன்மை செய்கிறவராக தான் இருந்தார். எப்பொழுதுமே அவருடைய நன்மையை நாம் பெற்று அனுபவிக்கிறதா இருக்க வேண்டும். வேத வசனத்தில் பல்வேறு உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் நன்மை செய்தார் என்று. எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் அவர் நன்மை செய்தாருங்க. எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் அவர் நன்மை செய்யும் போது பயப்படலை. அவர் நன்மை செய்யும் போது பயப்படலை. இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று பல்வேறு உதாரணங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், நன்மைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு 2 காரியத்தை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள். யோவான் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை வாசிக்கிறேன். தேவன் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பி முதலாவது அற்புதத்தை ஒரு திருமண வீட்டில், ஒரு திருமண வைபவத்தில் தேவன் செய்தாருங்க. தேவன் செய்த முதலாவது நன்மை இதில் சொல்லப்பட்டிருக்கு. நன்மை, திருமண வீட்டாருக்கு தேவன் நன்மை செய்தார். என்ன நன்மை என்று வாசிப்போம் பாருங்கள். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீர் முண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததென்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதனால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தே என்றார். இவ்விதமாக இயேசு இந்த முதலாவது அற்புதத்தை, இந்த முதலாவது நன்மையை கலிலேயாவில் கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நன்மை செய்தாருங்க. இந்த இடத்துல செய்யாமல் கூட போகலாம். ஐயா, நான் சாப்பிட தான் வந்தேன், நான் சாப்பிட்டு போகிறேன், நான் என்னோடய சீசர்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு திருமண வைபவத்தில், குடும்பம் என்கின்ற ஒரு இணக்கத்தில் தேவன் முதலாவது அற்புதத்தை, முதலாவது நன்மையை தேவன் ஒரு கல்யாண வீட்டில் செஞ்சுருக்காரு பாருங்கள். கற்சாடியில் தண்ணீரை நிரப்ப சொல்கிறாங்க. வேலைக்காரங்க ரொம்ப புத்திசாலிக பாருங்கள், ரொம்ப அறிவாளிக. வேத வசனம் சொல்லுது பாருங்கள். யோவான் 2:7 சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்களா. அவர் நிரப்புங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இதுக்கு ரொம்ப அறிவாளிக, வெளிப்பாடு உள்ள ஜனங்களாக இருந்திருப்பாங்க. நிறைய நிரப்பினார்கள். எவ்வளவுக்கு எவ்வளோ நாம் தேவனை குறித்த வெளிப்பாடுனால் நாம் நிரப்பப்படுகிறோமோ அவ்வளோக்கு அளவு தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறவராக இருக்கும். தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கும். ஆமாம், எந்த அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் அளவு இருக்கிறதோ அந்த பாத்திரத்தின் அளவு முழுமையாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறாருங்க. ஆமாம், தேவனை அறிகிற அறிவு, அவருடைய திட்டத்தை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு, அவருடைய நோக்கத்தை குறித்த ஒரு பெரிய தீர்மானங்கள் உங்களுக்கெல்லாம் உண்டாகும்படி தேவன் விரும்புகிறார். நன்மை, இயேசு முதலாவது நன்மையை அங்கே செய்தார் பாருங்க. முதலாவது நன்மை, எப்பொழுதுமே நன்மை செய்கிற தேவனுங்க. ஆமாம், நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எக்ஸாம் எழுதும்போது கூட
வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவரே, நன்மை செய்கிறவரே, இந்த இடத்துல எனக்கு ஒத்தாசை என்கின்ற நன்மையை அனுப்பும்படியாக நாம் கேட்க வேண்டும். ஒத்தாசை நன்மைகளில் பல்வேறு விதமான சூழ்நிலைகள் இருக்குது, பல்வேறு விதமான வார்த்தைகள் இருக்குது. பாருங்கள், படிக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் ஹாலில் ஒத்தாசை என்கின்ற நன்மையை அனுப்பும்படியாக நாம் கேட்க வேண்டும். அதே இது வீட்டிலேருந்து கிளம்பும்போது பாதுகாப்பு என்கின்ற நன்மையை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே சாப்பிடும்போது ஆண்டவரே ஆகாரத்தை கொடுத்தீர், இந்த நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்ல வேண்டும். எப்பொழுதுமே தேவன் கொடுக்கிற நன்மைகளுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நன்றியற்ற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நன்மை செய்கிற நபர் இல்லாத இடங்களில் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்பேற்பட்ட ரீதியில் நாம் வாழும்போது கூட தேவன் நம்மை கனப்படுத்த, அவருடைய நன்மையினால் நம்மை முடிசூட்ட தேவன் விரும்புகிறாருங்க. எப்பொழுதுமே அவர் நன்மை செய்கிறவர் தான். முதலாவது அற்புதத்தை தேவன் இங்கே ஆரம்பித்தார். அதுக்கு பிற்பாடு எத்தனையோ வியாதியஸ்தரில் சுகமாக்கினார். எத்தனையோ வியாதியஸ்தரில் நாம் பார்க்குறோம். பாருங்கள், பெதஸ்தா குளத்தில் 38 வருஷமாக இருந்த அந்த நபரை கர்த்தர் சுகப்படுத்துகிறாரு. எவ்வளவோ வருஷ கணக்கில் இருக்கிற வியாதிகளை சுகமாக்குறாருங்க. டாக்டர்களால், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஸ்திரீயை கர்த்தர் சுகமாக்கினார். பல்வேறு உதாரணங்கள் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறதுங்க. ஆமாம், நன்மை பாவிகளை மனம் திரும்ப வைத்து பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வேலையில் தேவன் இறங்கினார். இயேசு செய்தார். நன்மை ஜனங்களிடத்தில் கட்டவிழ்த்தாருங்க. நன்மையை கட்டவிழ்த்தார். எனவே நாம் நன்மை செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். நமக்கு எதிராளி இருக்க தான் செய்வாங்க, நமக்கு பகையாளி இருக்க தான் செய்வாங்க, நம்மை நிந்திக்கிற ஜனங்கள் இருக்க தான் செய்வாங்க, நமக்கு கோபம் வரக்கூடிய காரியங்களை ஜனங்கள் செய்ய தான் செய்வாங்க. ஆனால் எதிராளிகளின் மத்தியிலும், துன்மார்க்கமாக ஜீவிக்கிற ஜனங்களின் மத்தியிலும் நாம் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் இயேசு ஒரு மனதுருக்கத்தின் தேவன்க. இயேசு ஒரு மனதுருக்கத்தின் தேவன். அவருடைய மனதுருக்கத்தின் அடிப்படையில் தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் மிகப்பெரிய நன்மை செய்தாருங்க. பிதாவாகிய தேவன் மிகப்பெரிய நன்மை செய்தார். என்ன நன்மை செய்தார்? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பினார். அது ஒரு நன்மை, அது விலையேறப்பட்ட நன்மை. அந்த நன்மைக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. எவ்வளவு வைரங்கள், வைடூரியங்கள், எவ்வளவு பணங்கள், டாலர்கள் நீங்கள் மில்லியன் கணக்கில் கொடுத்தாலும் அது ஈடாகாது. அதை விட பெரிய நன்மை குமாரனை இயேசு கிறிஸ்து செய்தாருங்க. கல்வாரி சிலுவையில் தம்முடைய சுய இரத்தத்தை, பரிசுத்த இரத்தத்தை, கடைசி சொட்டு இரத்தத்தையும் அவர் சிந்தினாருங்க. கல்வாரி சிலுவையில் அவர் பட்ட பாடுகள், வேதனைகள், நிந்தனைகள் சொல்லி முடியாதுங்க. எதற்காக அவர் எல்லாவற்றையும் சிந்தினார்? எதற்காக பாடுகள் பட்டார்? உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி, உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும்படி, உங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி, உங்கள் தொழில் வர்த்திக்கும்படியாக, உங்களுக்கு ஞானம் உண்டாகும்படியாக, உங்கள் ஊழியங்கள் விஸ்தாலம் அடையும்படியாக, உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும்படியாக, உங்கள் குடும்பத்தில் கற்பத்திங்கனி உண்டாகும்படியாக, உங்கள் குடும்பத்தில் தேவைகளை யாவும் சந்திக்கும்படியாக, உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பிசாசுங்கிரிகளை அகற்றும்படியாக தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தாருங்க. நமக்காக நாம் செய்கின்ற பாவங்களுக்கு நாம் தான் பரிகாரம் செய்ய வேண்டும். ஆனால் விலையேற பெற்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் செய்கின்ற பாவங்களுக்காகவும், நாம் செய்ய போகின்ற பாவங்களுக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டாருங்க. இயேசு செய்த நன்மைகளை நாம் எண்ணி பார்க்கணும். அவருக்கு ஈடாக இந்த பூமியிலே எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனும் நன்மை செய்ய முடியாது. நீங்கள் யோசிக்கலாம், எத்தனையோ மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இருக்காங்க, அவங்களாம் எத்தனையோ அநாத ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறாங்க. எவ்வளவோ அநாத பிள்ளைகளுக்கு, முதியோர்களுக்கு பண உதவி செய்கிறார்கள். இந்த பூமியிலே எந்த ஒரு தனிப்பட்ட மனிதன் செய்கிற நன்மை, அவன் அந்த தனிப்பட்ட மனிதர் செய்கின்ற செலவும் கூட எதுவுமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த நன்மைக்கு ஈடாகாது. ஒப்பிட முடியாதுங்க, ஒப்பிடவே முடியாது.
ஒப்பிடத்தக்கவர் அவர் அல்ல, அவர் நிகரற்றவர். அவர் தனி ஒரு நபருங்க. அவரை நாம் சார்ந்து தான் இருக்க வேண்டும். அவரை நாம் சார்ந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அவரை நம்ம இஷ்டத்துக்கு இழுக்கக்கூடாது, நம்மளுடைய லெவலுக்கு இழுக்கக்கூடாது. அவருடைய லெவலுக்கு நாம் போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்பொழுதுமே அவர் நன்மை செய்கிற தேவனுங்க. நாமும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நன்மை செய்யும்படி நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நோக்கங்கள், திட்டங்களாக இருக்க வேண்டும். இயேசு இந்த பூமியில் நன்மை செஞ்சார். யாருக்காவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நன்மை செய்ய வேண்டுங்க. எப்பொழுதுமே நன்மை செய்யணும். யாராவது ஒருத்தவங்க ஃபோன் கேட்குறாங்களா, உங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை தான், உங்கள் வேலை பிஸியாக தான் இருக்கும், டைம் இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஃபோன் கால் போட்டு கொடுங்க, அது அவங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். அந்த ஒரு நன்மை. சின்ன சின்ன காரியங்கள். யாராவது உங்கள்கிட்ட பசின்னு கேட்குறாங்களா, உங்களிடத்துல இருக்கிறத கொடுங்க. கர்த்தர் பார்க்குறார். அதை மையமாக வைத்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களிடத்தில் பணமும் இருந்து, பொருளும் இருந்து, நேரமும் இருந்து, எல்லா விதமான நன்மைகளும் இருந்து நீங்கள் யாருக்கும் எதுவும் உதவி செய்யவில்லை என்றால், எந்த நன்மைகளை நீங்கள் மற்றவர்களிடத்தில் விதையாக விதைக்கவில்லாவிட்டால் தேவனிடத்திலிருந்து மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த ஒவ்வொரு நாட்களும் நன்மை செய்கிறவராக தான் இருந்தாருங்க. நன்மை செய்கிறவராக இருந்தார். பாவிகளை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நடத்தினார். குறைவுகளை நிறைவாக்கினார். அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். விசேஷமாக மரித்தோரை எழுப்பினார். பாருங்க, மரித்தோரை எழுப்பினார். யோவான் புஸ்தகத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 11 வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 11:39 45 வரையும் வாசிக்கிறேன் பாருங்க. மரித்த ஒரு நபரை, அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு நபரை, அடக்கம் பண்ணப்பட்ட நபர் சுற்றிலும் சீலைகளால் வாசனை திரவியங்களோடு வைத்து அடக்கம் பண்ணப்பட்ட நபரை இந்த இடத்துல வாசிக்கிறேன் பாருங்க. கல்லறையில் உள்ள வச்ச நபரை தேவன் என்ன செய்தார் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கிறேன். யோவான் 11:39-45. அதுக்கு முன்பாக 2 வசனங்களை சேர்த்து வாசிக்கிறேன் பாருங்க. அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்கவும் பண்ண கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினாலே கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்ட அவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பாருங்கள், இயேசு எப்பேற்பட்ட நன்மை செய்கிறார். விலையேறப்பட்ட நன்மை, ஈடு இணையற்ற நன்மையை. மார்த்தாள், மரியாள் சகோதரர்கள் பாருங்கள். அவருக்கு கூட பிறந்த ஒரு சகோதரன் இருக்கார், லாசரு என்கின்ற ஒரு நபர். அந்த நபர் மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. ஆனால் அந்த நபர் மரிக்கிறதுக்கு முன்பதாகவே இந்த சகோதரிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க இயேசுகிட்ட. இயேசுவை சீக்கிரம் வர சொல்லுங்கள், இயேசு சுகம் பார்த்துருவார்,
இயேசு மரணத்துக்கு பாத்திரனாக இருக்கிற லாசருவை காப்பாற்றிடுவார் அப்படின்ட்டு. ஆனால் லாசர் மரித்து போனான். 4 நாட்கள் ஆயிற்று. குகையில் வைக்கப்பட்டிருந்தான். பிரேத சீலைகளினாலே சுற்றி வைக்கப்பட்டிருந்தான். இயேசு கல்லறை என்கின்ற அந்த குகை இடத்துல வந்து லாசருவே வெளியே வா என்று சொன்னார். இயேசு என்ன நன்மை செய்தார்? ஒரே நன்மை தான், லாசருவே வெளியே வா. பாருங்களேன், இந்த வார்த்தை எவ்வளோ ஒரு வல்லமை உள்ளதாக இருக்கிறது, எவ்வளோ ஜீவனுள்ளதாக இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு மரித்த பிரேதங்க 4 நாளாயிற்றே அழுகுமே என்கின்ற பிரேதம் இந்த வார்த்தை, இந்த நன்மையான வார்த்தை போன மாத்திரத்தில் முகமும் கையும் காலும் பிரேத சிலையினால் சுற்றி இருக்கிற அந்த நபர் அப்படியே வெளியே வராரு. எவ்வளோ ஒரு நன்மை செய்கிறார் பாருங்கள். மார்த்தாள் மரியாள்கிட்ட கொடுக்குறாரு. யாரை கொடுக்குறாரு? லாசருவை. இந்தாப்பா உன் சகோதரனை, நான் 4 நாள் கழித்து வந்தாலும் உன் சகோதரனை உன்கிட்ட கொடுப்பேன். நான் 4 நாளைக்கு முன்னாடி வந்தாலும் உன் சகோதரனை உன்கிட்ட கொடுப்பேன். நான் 4 நாளைக்கு முன்னாடி வந்தால் அது உனக்கு மட்டும்தான் அற்புதமாக முடிஞ்சிருக்கும். 4 நாள் கழித்து வந்ததுனால அநேக ஜனங்கள் பார்க்கும்படியாக, அநேக ஜனங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக தேவன் காரியங்களை அற்புதமாய் செய்து முடித்தாருங்க. மார்த்தாள் மரியாள் என்கின்ற குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய நன்மையை தேவன் செய்தார். என்ன நன்மை? லாசருவை உயிரோடு எழுப்பி சொந்த சகோதரனை கொடுத்திருக்கிறார். எப்பொழுதுமே நாம் பார்க்க வேண்டும், தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளுங்க. சங்கீதம் 103:5 சொல்லப்பட்டிருக்கு, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால், தீமையினால்னு சொல்லப்படவில்லை. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல் ஆகிறது. நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குறாருங்க. நன்மையை நாம் தியானிக்கணும், நன்மையை நாம் பேச வேண்டும், ஜீவனை பேச வேண்டும், மரணத்தை பேசக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லாசருவின் கல்லறையில் போய் அவிசுவாசமாக பேசவில்லை, விசுவாசத்தோடு பேசினார். விசுவாசத்தோடு பேசுகிற மாத்திரமில்லை, குறிப்பிட்டு பேசினார். ஏனென்றால் அது கல்லறைகள் இருக்கிற இடம். கல்லறைகளில் அநேகருடைய கல்லறைகள் பிரேதங்கள் கூட இருக்கும். அவர் குறிப்பிட்டு பேரை ஏன் சொல்லி சொன்னாருன்னா, அங்கே யாக்கோப்பு மரிச்சிருக்கலாம், யோசிப்போட கல்லறை இருந்துக்கலாம், யாருடைய கல்லறையாலும் இருந்துக்கலாம். பிரேதங்களே வெளியே வா அப்படின்னாருனா எல்லா பிரேதங்களும் உயிரோடு வந்துடும். அதுக்காக தான் குறிப்பிட்டு லாசருவே வெளியே வா என்று சொன்னார். லாசருவே. எனவே ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நன்மை இருக்கிறதுங்க. அவர் பிரேதங்களே வெளியே வானா, எல்லாம் மரித்த பிரேதங்கள் எல்லாம் குகையிலேருந்து வெளியே வந்துடும். அவர் அப்படி சொல்லவில்லை, குறிப்பிட்டு நம்முடைய நன்மையை மாத்திரம் தேவன் பேசுகிற தேவன். ஆமாம், எப்பொழுதுமே தேவன் நம்மை பார்க்கிற தேவன், நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவன், நம்ம கூடயே இருக்கிற தேவன், நமக்கு நன்மைகளை கொடுக்கும்படி நம்மளுடனே இருக்கிற தேவன். அவர் நன்மைகளை கொடுக்கிற தேவனாக இருந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த 3 வருடங்கள் எப்படி நன்மைகளை செய்தார் அந்த பூமியிலே, நீங்கள் வாழுகிற இந்த சொற்ப நாட்களை நன்மைகளை செய்யும்படி தேவன் விரும்புகிறார். ஒரு நாள் ஒரு ஆளுக்குனால் நன்மை செய்யணும், ஒரு நபருக்குனால் நன்மை செய்யணும். நன்மை செய்ய முடியாவிட்டால் நீங்கள் குறிப்பிட்ட நபருக்காக அல்லது குறிப்பிட்ட காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் ஒரு 5 நிமிடங்களாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 5 நிமிடங்களாவது. ஆமாம், நீங்கள் நன்மை செய்யணும். வெளியில் போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா குறிப்பிட்ட நபருக்காக, குறிப்பிட்ட தேசத்துக்காக, குறிப்பிட்ட ஜனங்களுக்காக, குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களுக்காக ரட்சிக்கப்படும்படியாக, அவர்கள் பரலோகம் போய் சேரும்படியாக நீங்கள் ஜெபிக்கும்படி விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் ஏறெடுக்கிற அந்த ஜெபம் ஒரு நன்மையாக முடியும் அந்த நபருக்கு. அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். எப்பொழுதுமே நாம் நன்மையை குறித்து சிந்தித்து கொள்ள வேண்டும், நன்மையை குறித்து தியானிக்க வேண்டும். பாருங்கள், ஏசாயா 1:19 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள்.
நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், நீங்கள் மனம் பொருந்தி தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால், நீங்கள் மனம் பொருந்தி பரிசுத்த ஆவியினர் கனப்படுத்தினால், நீங்கள் மனம் பொருந்தி பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை குறித்த வெளிப்பாடோடு இருந்தால், நீங்கள் மனம் பொருந்தி கல்வாரி சிலுவையை உயர்த்தினால், நீங்கள் மனம் பொருந்தி உயிரோடு எழுந்த தேவனை கனம் பண்ணினால், நீங்கள் மனம் பொருந்தி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்தும் போது தேவன் சொல்றார், தேசத்தின் நன்மையை, தேசத்தில் எந்த நன்மை இருக்குது? ஒரு நல்ல வீடா, ஒரு நல்ல காரா, இல்லை இருக்கிறதுல நல்ல சாப்பாடா, இல்லை இருக்கிறதுல நல்ல பர்னிச்சரா, இருக்கிறதுல நல்ல ஏசியா, எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்கிறாரு. நன்மையை கொடுப்பார். தேசத்தில் இருக்கிறதுலே பெஸ்ட்டான நன்மை, ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பதாக இருக்கிறதுலே பெஸ்ட்டான நன்மைகளை தான் கர்த்தர் கொடுத்துருந்தாரு. இன்பமான தோட்டம், குளிர்ச்சியான தோட்டம், ஏர் கண்டிஷன் போட்டு வச்சுருந்தாருங்க. ஏதேன் தோட்டத்தில் ஏர் கண்டிஷன் போட்டு வச்சுருந்தார். அதாவது எப்பொழுதுமே ஒரு குளுமை இருக்கும். எப்படி பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, 30 லட்சம் ஜனங்களுக்கே பகலில் மேகஸ்தம்பமாக இருந்தவர் 2 பேருக்கு இருக்க மாட்டார கூட. அதுவும் இல்லாமல் அது ஏதேன் தோட்டம், சுற்றிலும் மரங்கள் தான் இருந்திருக்கும். அவர்கள் கண் திரும்புகிற இமைகள் திரும்புகிற எல்லா இடமும் மரங்களாக தான் இருந்திருக்கும். பொதுவாகவே மரங்கள் இருக்கிற இடங்களில் குளிர்ச்சியாக தான் இருக்கும். கொடைக்கானல், ஊட்டி போன்ற ஒரு குளுமை தன்மை இருக்க தான் செய்யும். அப்பேற்பட்ட ரீதியில் தான் தேவன் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க விரும்புகிறார். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் தியானிக்க வேண்டிய ஒரே காரியம் நன்மை. நாமும் நன்மை செய்ய வேண்டும், தேவனுடைய சமூகத்திலிருந்து நாமும் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தீமையை யோசிக்கவே கூடாது, தீமையை யோசிக்கவே கூடாது. எப்பொழுதுமே நன்மை நன்மை நன்மை. இயேசுவானவர் எப்படி இந்த பூமியில் நன்மை செய்தாரோ அதே போல் நாமும் இந்த பூமியில் நன்மை செய்யும்படி தேவன் விரும்புகிறார். நன்மை செய்யணும், நாம் தியானிக்கணும், அவருடைய நன்மைகளை நாம் எண்ணி தியானிக்கணும். நாம் செய்ய முற்படுகிற நன்மைகளை யோசித்து வைத்து சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலையின் மத்தியில் நாம் நன்மை செய்ய முற்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே நன்மை செய்கின்ற இயேசு உங்களுக்குள்ளாகவே இருந்து நன்மை செய்ய ஆவலாக இருக்கிறார். நீங்கள் இயேசுவை இன்னும் அதிகமாய் தேடுங்கள், இயேசுவை இன்னும் அதிகமாய் நாடுங்கள். இயேசு உங்களுக்குள்ளாகவே இருந்து உங்களோடு இருந்து உங்கள் குடும்பத்திற்கும், உங்கள் ஊழியத்திற்கும், உங்கள் படிப்புக்கும், உங்கள் வியாபாரத்துக்கும், உங்கள் உடைமைகளுக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இயேசு உங்களுக்குள்ளாகவே இருந்து உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நாம் யாவரும் எழுந்திருப்போம். கண்களை மூடி கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். மனிதனுக்கு நன்மை கல்வாரி சிலுவையிலிருந்து உண்டாயிருக்கிறது. சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது அவருடைய சமூகத்திலிருந்து பரிபூர்ணமான நன்மைகள் உங்களுடைய சமூகத்துக்கு வந்து சேர்கிறது. நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த பரத்தில் உண்டாய் ஜோதிகளின் பிதாவின் சமூகத்திலிருந்து வெற்றிகரமாக உங்களிடத்தில் வருகிறதுங்க. எப்படி ஒரு ராக்கெட்டை சரியான நேரத்தில் சரியான கோணத்தில் லான்ச் பண்ணுறாங்க வெற்றிகரமாக, அதே போல் நீங்கள் தேவனுடைய கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும்போது அவருடைய சமூகத்திலிருந்து எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பிரதிபலனாக வருகிறது என்பதை தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா நன்மைகளும் ஒவ்வொரு நாளும் விடிஞ்சாலும் யோசிங்க, தேவனை நீர் எனக்கு பாராட்டின நன்மை பெரிதாக இருக்கப்பா, நான் யாருக்காவது ஒரு நன்மையாவது செய்யணும், ஒரு நாளைக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. 1008 உதவிகள் கர்த்தருடைய சமூகத்திலேருந்து உங்களுக்கு வரும். நீங்கள் எவ்வளோக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறீர்களோ ஜனங்கள் மத்தியில், அவ்வளோக்கு அதிகமான அறுவடைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் செய்கிற நன்மை விதை, அவர் கொடுக்கிற நன்மை அறுவடை. விதை கொஞ்சமாக தான் இருக்கும், அறுவடை அதிகமாக இருக்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு நன்மை செய்ய முற்படுகிறீர்கள் என்கின்ற ஒரு இருதயத்தின் பக்குவத்தை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தின் உள்ள காரியங்களை தேவன் பார்க்கிறார். பாருங்கள், நன்மை செய்யணும். யாருக்காவது ₹1 ஒரு நாள் கொடுத்தா கூட அது நன்மை, அது கணக்கில் வைக்கப்படும். ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கே கடன் கொடுக்க முடியுமா? முடியும். ஏழைக்கு நீங்கள் இறங்குங்கள், ஏழைக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள்.
உங்கள் பணத்தினால் பொருளாதாரத்தினால் உதவி செய்யலாம். முடியாவிட்டால் அவர்களுடைய ஆத்மா தேவ சமூகத்தில் போகும்படியாக, தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பும்படியாக, அவர்கள் இயேசுவை ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள கிடைத்த ரீதியில் ஒரு மனப்பக்குவம் அவர்களுக்கு உண்டாகும்படியாக நீங்கள் ஜெபிக்கலாம். பல்வேறு விதமான காரியங்கள் இருக்குங்க. நன்மை, எனவே நன்மையை பாருங்கள். கல்வாரி சிலுவையின் மூலமாக பெற்ற நன்மையை பாருங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஏறடுங்கள். அது ஒரு நன்மை, அது ஒரு நன்மை. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனை இயேசு நாமத்தில் அன்பின் சமூகத்தில் வருகிறோம்பா. நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான எந்த பருவம் பரத்திலே உண்டாய் ஜோதிகளின் பிதாவிட்டு தந்து இறங்கி வருகிறபடியாலும் ஸ்தோத்திரம்பா. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடி சுற்றிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொன்னிருப்பா. அடிமையாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமாகின்ற கானான் தேசம் நன்மையை நீர் பார்த்து வைத்திருந்தபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த கேட்ட சத்தியங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் விதையாக விதைக்கிறோம். ஏற்ற நேரத்தில் வெளிப்பாடாக அறுபடி நீர் கொடுக்க போகிறபடியாலும் ஸ்தோத்திரம்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் வெளியேற பெற்ற வெளிப்பாடு என்கின்ற ஞானத்தினால் எங்களை நிரப்பி வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்பா. கடந்த வருடத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பெற்ற வெளிப்பாடுகளை காட்டிலும் இந்த வருடத்தில் நாங்கள் பெற்ற கர்த்தாவே வெளிப்பாடுகள் 1000 மடங்கு பெரிதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே சந்தோஷம், சமாதானம், சுகம், நீடிய ஆயுள், கர்த்தாவே தேவ தயவு, மனித தயவு, தேவ ஞானம், கர்த்தாவே அவருடைய கிருபை, இரக்கம், காருண்யம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம் பழகி பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எபினேசராக இருந்து உதவி செய்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் திரும்பும்போது, போகும்போது, வரும்போதும் அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் நடக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறீர் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். ஏசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமம் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன்.